ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் இருக்க 2 பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான மொறுமொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணேன். அதுக்காக 1 டம்ளர் ரவை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, காரத்துக்காக கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்ச பவுடரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு, நம்ம ரவை மெஷர் பண்ண அதே டம்ளரில் 1 டம்ளர் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். ஊறின மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு, நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமாக இருக்கோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண மாவை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. தம்பிங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன், அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.